இன்னைக்கு என்ன நாள்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டேன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டெய்லியும் நியூஸ் பார்ப்பீங்களா? இப்போல்லாம் எந்த நியூஸ் சேனல் வச்சாலுமே கொரோனா, COVID-19, கொரோனாவால் இத்தனை பேர் இறந்தாங்க, கொரோனாவால் இத்தனை பேர் குணமாயிட்டாங்க, இந்த ஊரில் கொரோனா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் அவங்க எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க? அவங்க இதுக்காக ஒர்க் பண்ணி கலெக்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறதுனால தான். இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டாவுக்கு பேர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எஸ், இன்றைக்கி நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. அதாவது எவ்ரி இயர் June 29 அன்னைக்கு இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அது ஏன் பர்டிகுலராக நம்ம இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இவர் தான் பிரசந்த சந்திர மகாலனோபிஸ். இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இவரோட பர்த்டேவை தான் நம்ம நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். இவர் பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. இவரோட லைஃப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா 29 ஜூன் 1893 டு 28 ஜூன் 1972. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், அதாவது ISIன்றதை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எப்போனா 17 டிசம்பர் 1931 அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் தான் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி பப்ளிக்கிட்ட நல்ல அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படி தான். இப்போல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியலனா நம்மளால் லைஃப்பில் வாழவே முடியாதுங்க. எல்லாமே நம்ம புள்ளிவிவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்குகிறோம், விற்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ அந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் எப்படி? அதனால தாங்க இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாளைக்கு என்ன டேன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.